நம்ம சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பாண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன, பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் என்னன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். பாண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்னலாம் பார்க்கணும்ன்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி பாண்ட்ஸ்ல எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றதுக்கு 3 காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். கடந்த 2 வருஷமா பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது போன அக்டோபர் 2021 இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எங்கேயுமே மூவ் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிப்டியோட சார்ட். இந்த பீரியட்ல 5% இந்த அளவுக்கு தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இதே பீரியடுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாம அந்த காசை பேங்க்ல அப்படியே வச்சிருந்தாலும் இதை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். சரி, நீங்க நிப்டில இன்வெஸ்ட் பண்ணல, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நல்ல ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதே பீரியடுக்கு டிசிஎஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இன்ஃபோசிஸ்ல பண்ணிருந்தா அங்கேயுமே நெகட்டிவ் ரிட்டர்ன் தான். இந்துஸ்தான் யூனிலிவர், எச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் பேங்க் சொல்லிட்டு எந்த பெரிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும், இல்லனா ஸ்டாக்னண்டா ஒரே இடத்துல தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நிப்டி 50ல இருக்க டாப் 10 கம்பெனிஸ்ல 2 கம்பெனி ஐடிசி, எல்என்டி, இதை தவிர எந்த கம்பெனியும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவு கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்தியால இருக்க மிகப்பெரிய ஸ்டேபிள் கம்பெனிஸோட ரிட்டர்ன்ஸ் கடந்த 2 வருஷத்துக்கு. அதாவது இந்த பீரியடுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவுமே ஸ்டேக்னண்டா இருக்கு. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட நேச்சர். ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப வாலடைலா இருக்கும், மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனா லாங் டேர்முக்கு பார்த்தோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆப்வியஸா கொடுத்திருக்கும். இந்த 2 வருஷ பீரியட்ல யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய பினான்சியல் கோல் இருக்கு. அது என்ன கோலா வேணாலும் இருந்திருக்கலாம். அதாவது பசங்களோட எஜுகேஷனுக்காக சேர்த்து வச்சிருக்கலாம், அப்படி இல்லனா ஃபேமிலில ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பெரிய அமௌண்ட்டை சேர்க்கணும்னு யோசிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பினான்சியல் கோலை இந்த பீரியட்ல ஒருத்தர் வச்சிருந்தாருன்னா அவருக்கு எய்தர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் வளராம அப்படியே இருந்திருக்கும், இல்ல எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாருன்றத பொறுத்து அது கீழவுமே போயிருக்கும். அதாவது ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப வாலடைலா இருக்கும். நம்மளோட பினான்சியல் கோல்ஸ் கிட்ட வரும்போது அதுல நம்ம எக்ஸ்போஸ்டா இருந்து அந்த வாலடைலிட்டில மார்க்கெட் விழுந்ததுன்னா நம்மளோட பணத்தை நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. சோ இதுதான் முதல் ரீசன். நம்ம கோல்ஸ் கிட்ட வரும்போது ஈக்விட்டில நம்மளோட எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிட்டு டெப்ட்லயோ இல்ல பிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி தான் இந்த பாண்ட்ஸ். ரெண்டாவது ரீசன், ஸ்டேபிளான ஒரு கேஷ் ஃப்ளோ வேணும்ன்றப்போ நீங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் அவரோட ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆறாருன்னு அசியூம் பண்ணிப்போம். அவருக்கு ஒரு 30 லட்ச ரூபான்ற அளவுக்கு செட்டில்மெண்ட் காசு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த செட்டில்மெண்ட் காசை அவர் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா மாசம் 20,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் அவருக்கு ஸ்டெடியான இன்கம் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். அந்த 30 லட்ச ரூபாய் அப்படியே பிரிசர்வும் ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஸ்டெடி, ஸ்டேபிள் அப்படின்றது தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இதே காசை ஈக்விட்டில ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா கேரண்டீடா மாசம் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. ஆனா பாண்ட் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போதே அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூப்பான் ரேட்டை டிஃபைன் பண்ணிருப்பாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் பே அவுட்ல எப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்ன்றதும் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஸ்டெடியா, ஸ்டேபிளா இன்கம் வேணும்னு யோசிக்கிறவங்களுக்கு பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன். இதுக்கு அடுத்து 3வது ரீசன் டைவர்சிபிகேஷன். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஈக்விட்டிலேயே போட முடியாது. ஏன்னா ஈக்விட்டி கிராஷ் ஆச்சுன்னா அன்னைக்கு ஒரு நீட் இருந்ததுன்னா நம்மளால அதுல இருந்து எடுக்க முடியாம போயிடும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு போர்ஷனை பிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு போர்ஷனை கோல்டு, ஒரு போர்ஷனை பாண்ட்ஸ் சொல்லிட்டு டைவர்சிஃபைடா வச்சோம்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டா இருக்கும். அதனால கேபிட்டல் பிரிசர்வேஷன் இல்ல ஸ்டேபிள் இன்கம் இல்ல டைவர்சிபிகேஷன், இந்த ரீசன்ஸ்னால நம்ம பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுக்காக பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிச்சு. ஆனா பாண்ட்ஸ்னா என்னன்னே தெரியாத இருக்கவங்களுக்கு ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னா இந்த பாண்ட்ஸ்ன்றது ஒரு விதமான கடன் கொடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லலாம். அதாவது ஒரு கவர்மெண்டோ இல்லனா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோ அவங்களுக்கு ஒரு பெரிய பண தேவை இருக்கும்போது இந்த மாதிரி பாண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸை பப்ளிக்கும் இல்லனா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரோ யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறதுனா என்ன அர்த்தம், நம்ம வாங்குற அந்த அமௌண்ட்டுக்கு அந்த என்டிட்டிக்கு நம்ம கடன் கொடுக்கறதா அர்த்தம். சோ பாண்டை வாங்கும்போது அவங்க இந்த கடனுக்கு ஏதோ ஒரு வட்டியை நமக்கு கொடுக்கறதா சொல்லுவாங்க. அதுதான் கூப்பான் ரேட்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை எப்படி பே அவுட் பண்றாங்கன்றது ஒவ்வொரு பாண்டை பொறுத்தும் மாறி இருக்கும். சில பாண்ட்ஸ்ல மாசம் கொடுப்பாங்க, சில பாண்ட்ஸ்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல குமுலேட்டிவான்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட் நடக்கும். இந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணும்போதே அந்த பாண்ட்ஸுக்கு ஒரு மெச்சூரிட்டி டேட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டேட் அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மொத்தமா அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கம்பெனி கிட்ட பாண்ட் வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்க 1 லட்ச ரூபாய் கடன் கொடுக்கறதா அர்த்தம். அந்த பாண்டுக்கு 7% கூப்பான் ரேட்னு சொல்லிருக்காங்கன்னா வருஷம் 7% இந்த 1 லட்ச ரூபாய்க்கு அவங்க உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். அந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட் மந்த்லியா இருக்கலாம், இல்ல இயர்லியா இருக்கலாம். இந்த பாண்டுக்கு ஒரு மெச்சூரிட்டி டேட்டும் சொல்லிருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சா இருக்கலாம், இல்ல 10 வருஷம் கழிச்சா இருக்கலாம். அந்த பீரியட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த மொத்த தொகையும் அந்த கம்பெனி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த இடைப்பட்ட பீரியட்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மெச்சூரிட்டி பீரியட் 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் சொல்லிட்டு என்ன பீரியடா வேணாலும் இருக்கலாம். அந்த மொத்த மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். இல்லனா நடுவுல நீங்க விற்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை செகண்டரி மார்க்கெட்ல எப்ப வேணாலும் வித்துக்கலாம். யூசுவலா பாண்ட்ஸோட வட்டி விகிதம் பேங்க்ல இருக்க பிக்ஸட் டெபாசிட்ஸை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ஸோட பிக்ஸட் டெபாசிட் 7 ல இருந்து 7.5% வரைக்கும் வட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே ஒரு 2
2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னா 5-5.5% அளவுக்கு தான் வட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. யூசுவலா பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இதை விட 1% இல்ல 2% அளவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். பேங்கோட பிக்ஸட் டெபாசிட்டும் சரி இல்ல பாண்ட்ஸும் சரி இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எக்கானமியோட இன்ஃபிளேஷனும் இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளும் தான் டிட்டர்மைன் பண்ணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா பேங்கோட பிக்ஸட் டெபாசிட்டுமே ஒரு விதமான டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த இடத்துல பேங்க்குக்கு நீங்க கடன் கொடுக்கறதா அர்த்தம். ஒரு 10,000 ரூபாய்க்கு பிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா இந்த பீரியட்குள்ள பேங்க் உங்களுக்கு திருப்பி பே பண்றேன்னு சொல்லியிருக்கோம். அந்த இடைப்பட்ட காலத்துக்கு ஒரு பர்சன்டேஜா வட்டியை உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ பேங்க்குக்கு நீங்க கொடுக்கிற வட்டி தான் பிக்ஸட் டெபாசிட். ஜெனரலா பிக்ஸட் டெபாசிட்ன்றது ரொம்பவுமே சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாண்ட் எந்த அளவுக்கு சேஃப்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை பிராடா 2 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒன்னு செக்யூர்ட் பாண்ட்ஸ், இன்னொன்னு அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ். செக்யூர்ட் பாண்ட்ஸ்ன்றதுல அந்த பாண்டை பேக் பண்றதுக்கு செக்யூரிட்டியா பின்னாடி ஏதோ ஒரு அசெட் இருக்கும். இதை இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா கடனை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். நம்ம பேங்க் கிட்ட போயிட்டு ஒரு ஜுவல் லோனோ இல்லனா ஹவுசிங் லோனோ வாங்குறோம்னு அசியூம் பண்ணுங்க. இந்த கேஸ்ல நம்மளோட நகையோ இல்லனா அந்த ப்ராப்பர்ட்டியோ அந்த லோனுக்கு ஒரு செக்யூரிட்டியா ஆக்ட் ஆகுது. அந்த அசெட் இத செக்யூர் பண்ணுது. அதனால இத செக்யூர்ட் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாண்ட்ஸ்லயும் அந்த என்டிட்டி இந்த பாண்டை இஷ்யூ பண்ணும்போது அதை ஏதோ ஒரு அசெட்டை வச்சு பேக் பண்ணிருந்தாங்கன்னா அதை செக்யூர்ட் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த டைப் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ். இந்த இடத்துல அதை பேக் பண்றதுக்கு எந்த அசெட்டுமே இருக்காது. இதை புரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கிரெடிட் கார்டோ இல்ல பர்சனல் லோனையோ எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்குமே எந்த பேக்கிங்குமே இருக்காது. அதனால யூசுவலா பின்னாடி எந்த அசெட்டையும் வச்சு பேக் பண்ணலனா அதோட வட்டி விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது கிரெடிட் கார்டுக்கோ இல்ல பர்சனல் லோனுக்கோ நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுவோம். ஆனா ஜுவல் லோனுக்கோ இல்ல வீட்டு லோனுக்கோ கொஞ்சம் குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கட்டுவோம். காரணம் என்ன? ஒருவேளை நம்மளால கட்ட முடியலன்னா அந்த அசெட்டை பேங்க் எடுத்துக்கும். அதனால அது ஒரு செக்யூர்ட் லோனு. அதுக்கு ரிஸ்க் அதிகமா கிடையாது. இந்த இடத்துல ரிஸ்க் அதிகமா இருக்கு. அதனால அதிகமான வட்டி கட்டுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் செக்யூர்ட் பாண்ட்ஸும் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸும். அன்செக்யூர்ட் பாண்ட்ஸுக்கு அதிகமான வட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அதுல நம்ம அதிகமான ரிஸ்க் எடுக்கிறோம். அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரிவார்ட் பண்றதுக்காக ரிட்டர்ன்ஸுமே அதிகமா கிடைக்கும். நான் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கோல்டன் பைன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. நீங்க எந்த ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வின்ட்வெல்த்தோ இல்ல பிக்ஸட் இன்கமோ இல்லனா இந்தியா பாண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த எல்லா பிளாட்ஃபார்மே கடந்த சில வருஷமா எக்ஸெப்ஷனலான growth காட்டிட்டு இருக்கு. இப்போ இந்தியால இருக்க ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கோல்டன் பைன்றது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேல ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம் செபி ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம் தான். பாண்ட்ஸை யூசுவலா ரெகுலேட் பண்றதுக்கு ஆர்பிஐயும் செபியும் பிக்சர்ல வரும். கவர்மெண்ட் பாண்ட்ஸை இஷ்யூ பண்றதும் மானிட்டர் பண்றதும் ஆர்பிஐயோட வேல்யூ. மத்தபடி கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இதர பாண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிறது செபியோட ரெகுலேஷன் கீழ வரும். இப்போ இந்த கோல்டன் பையோ இல்ல எந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த பாண்ட்ஸ்ன்றது உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல தான் வந்து கிரெடிட் ஆயிட்டு இருக்கும். பேசிக்கா இந்த கோல்டன் பைன்றது பாண்ட்ஸுக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ். அதாவது எக்கச்சக்கமான பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய பாண்ட்ஸ் இங்க லிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஐபிஓக்கு வர பாண்ட்ஸும் லிஸ்ட் ஆயிருக்கும். இல்ல செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்க பாண்ட்ஸும் இந்த கோல்டன் பைல லிஸ்ட் ஆயிருக்கும். இந்த கோல்டன் பைல பேசிக்கா கேஒய்சி டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு இங்க லிஸ்ட் ஆயிருக்க பாண்ட்ஸை ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கோல்டன் பை பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல பார்ப்போம். இப்போ பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றத ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போம். முதல்ல ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கும். அது 10,000 ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் எந்த அமௌண்டா வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு செட் ஆகிற மாதிரியான அமௌண்டா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மாதிரியான பாண்டை ஃபில்டர் பண்ணிப்போம். அதே மாதிரி அந்த பாண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூரிட்டி டேட் இருக்கும். யூசுவலா இந்த மெச்சூரிட்டி டேட் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இல்ல 10 வருஷம் சொல்லிட்டு கூட இருக்கலாம். நம்மளோட பினான்சியல் நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு செட் ஆகிற மெச்சூரிட்டியில இருக்க பாண்டை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஒவ்வொரு பாண்டுக்கும் கூப்பான் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இதுதான் நமக்கு அந்த பாண்டோட ஃபேஸ் வேல்யூல இருந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்றத இண்டிகேட் பண்ற வேல்யூ. ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லும்போது அந்த பாண்டை முதல்ல இஷ்யூ பண்ணும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணிருப்பாங்கல்ல, அதுதான் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதே செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும்போது இன்ஃபிளேஷன் இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை பொறுத்து அதோட வேல்யூ மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஆனா முதல்ல இஷ்யூ பண்ணும்போது இருந்த அந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான் அந்த கூப்பான் ரேட் டிஃபைன் ஆயிருக்கும். அதாவது 1 லட்ச ரூபாய் ஃபேஸ் வேல்யூக்கு ஒரு பாண்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதோட கூப்பான் ரேட்டை 8% போட்டிருக்காங்க. இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 8% வருஷம் 8,000 ரூபாய் நமக்கு அதுல இருந்து இன்ட்ரெஸ்டா கிடைக்குதுன்னு அர்த்தம். இந்த 1 லட்ச ரூபாய் பாண்டோட மெச்சூரிட்டி ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்னால இப்போ இந்த பாண்டோட விலை 1 லட்ச ரூபாயில இருந்து 90,000 ரூபான்னு சொல்லி கீழே விழுந்திருக்கு. இன்னைக்கு செகண்டரி மார்க்கெட்ல ஒருத்தர் போய் வாங்குறாருன்னா அப்பவும் அவருக்கு அதே 8% அதாவது 8,000 ரூபாய் தான் வருஷம் இன்ட்ரெஸ்டா கிடைச்சிட்டு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினருக்கு 8,000 ரூபாய் கிடைச்சதுன்னா அது 8%. ஆனா 90,000 ரூபாய் அதை விட கம்மியான விலையில ஒருத்தர் வாங்கி அதே 8,000 ரூபாய் கிடைக்குதுன்னா அவருக்கு ரிட்டர்ன் அதிகமா கிடைக்குது. இந்த ரிட்டர்ன் இண்டிகேட் பண்றது தான் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க வாங்குற பாயிண்ட்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டு வந்தா ஈல்டு டு மெச்சூரிட்டி அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ கூப்பான் ரேட்ன்றது ஃபேஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்கன்றது இண்டிகேட் பண்ணும். ஈல்டு டு மெச்சூரிட்டின்றது நம்ம என்ன பாயிண்ட்ல அதை வாங்க ட்ரை பண்றோமோ அங்க இருந்து
அது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றத இண்டிகேட் பண்ற பர்சன்டேஜ். அதுக்கு அடுத்த பேராமீட்டர் இந்த இன்ட்ரெஸ்ட்டை என்ன ஃப்ரீக்வன்சில பே அவுட் பண்றாங்கன்றது. சில டைம்ல மந்த்லியா இருக்கலாம், இல்ல குவார்டர்லியா இருக்கலாம், இல்ல ஆனுவலா இருக்கலாம், இல்ல குமுலேட்டிவா சேர்த்து இந்த இன்ட்ரெஸ்ட் பே அவுட் நடக்கலாம். இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் ஆன எவ்வளவு அமௌண்ட் போட முடியும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும், என்ன மெச்சூரிட்டி, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாண்ட் செக்யூர்ட் பாண்டா இல்ல அன்செக்யூர்ட் பாண்டான்றத நம்ம போய் பார்க்கணும். யூசுவலா செக்யூர் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு சேஃப், ரிஸ்க் அதிகமா எடுக்க மாட்டோம். அதுக்கேத்த மாதிரி செக்யூர் பாண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவா தான் இருக்கும், அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. AAA ரேட்டடா இல்ல AA ரேட்டடான்னு சொல்லிட்டு கிறிசில், ICRA இல்ல கேர் இந்த மாதிரியான ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் பாண்ட்ஸோட சேஃப்டியை இண்டிகேட் பண்ற மாதிரி இந்த ரேட்டிங்ஸை கொடுப்பாங்க. ஆனா என்ன கன்ஃபியூசிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பாண்ட் மார்க்கெட்ல போய் பாத்தீங்கன்னா AAA, AA, A-, A+, BBBன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ரேட்டிங்ஸ் இருக்கும். இது காமன் மேனான நமக்கு புரியாம இருக்கும். அதை எப்படி புரிஞ்சுக்கலான்றத இப்ப தெரிஞ்சு ஒவ்வொரு ரேட்டிங் ஏஜென்சியும் அவங்களுக்குனே உண்டான ரேட்டிங் ஸ்கேல்ஸை யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா காமனா ரேட்டிங் ஸ்கேல் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறதுலயே நல்ல ரேட்டிங்னா AAAன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த லெவல் AA. இந்த AAவே திருப்பி 3 ரகமா பிரிப்பாங்க. AA+, AA, இதுல AA+ன்றது நல்ல பாண்ட். அதுக்கு அடுத்த லெவல் AA. அதுக்கும் கீழ இருக்க லெவல் AA-. இந்த AAக்கு அப்புறம் ஏன்ற கேட்டகரி வரும். இதுலயுமே A+, A, A- சொல்லிட்டு வரும். அதுக்கு கீழ போனீங்கன்னா BBB, BB, B இல்ல Dன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிங் குறைஞ்சிக்கிட்டே வரும். யூசுவலா சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும்னா AAA இல்ல AA இந்த லெவல்ல இருக்க பாண்ட்ஸோட நம்மளோட சாய்ஸஸை நம்ம நேரோ பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. எவ்வளவுக்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் குறைவா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளோ அந்த பாண்டு டிஃபால்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி குறைவான ரேட்டிங்ஸ்ல இருக்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான ஈல்டு நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த ரிட்டர்ன்ஸ்க்கு அதிகமான ரிஸ்க் எடுக்கணும்ன்றதையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். இந்த ரேட்டிங்ஸை மட்டும் வச்சு பிளெயினா அந்த பாண்ட் நல்ல பாண்டுன்னு நம்ம சொல்லிட முடியாது. நிறைய கேசஸ்ல ஒரு பாண்ட் இன்னைக்கு AAA ரேட்டட்ல இருக்கு, ஒரு 6 மாசம் கழிச்சு B ரேட்டிங் போன பாண்ட்ஸுமே இருக்கு. அதனால அடுத்த பேராமீட்டரா ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது நம்ம போடுற அந்த என்டிட்டியோட ப்ரொஃபைல். அதாவது அந்த என்டிட்டி கவர்மெண்டா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கம்பெனியா இருக்கலாம். யூசுவலா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா டிஃபால்ட் ஆகிறதுக்கான ரிஸ்க் ரொம்பவுமே குறைவு. ஆனா அதுக்கேத்த மாதிரி அதோட ரிட்டர்ன்ஸ்மே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இதே ஒரு கார்ப்பரேட் பாண்ட்ல போடுறோம்னா ரொம்ப ஸ்டேபிளான மிகப்பெரிய நல்ல பினான்சியல் பொசிஷன்ல இருக்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது நமக்கு ரொம்பவுமே சேஃப். அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பேரே தெரியாத ஏதோ ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆச்சுன்னா நம்ம போட்ட முதலுமே நமக்கு திருப்பி கிடைக்காம போயிடும். இப்போ கோல்டன் பைல பாண்ட் எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்ப்போம். இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணி டிஸ்கவர் பாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா பாண்டும் இங்க லிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். இங்க பக்கத்திலேயே உங்களுக்கு என்ன நீட் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி ஃபில்டருமே பண்ணிக்கலாம். டாக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி டாக்ஸ் ஃப்ரீயா எந்தெந்த பாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல உங்களோட ரெக்யர்மெண்ட் FDஐ விட கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்தா போதும், அதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த சாய்ஸை சூஸ் பண்ணி அதுல எந்த பாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க சாய்ஸ் இருக்கிறதுலே சேஃபான பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதையுமே ஃபில்டர் பண்ணி அதுல எது உங்க ப்ரிஃபரன்ஸ்ன்றதை இங்க செலக்ட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ சாம்பிளுக்கு இங்க லிஸ்டா இருக்க ஒரு பாண்டை பார்த்துட்டு இருக்கோம். இதோட அமௌண்ட் எவ்வளோ, இதோட மெச்சூரிட்டி எவ்வளோ, ஈல்டு எவ்வளோன்றதை நம்மளால கிளியரா தெரிஞ்சுக்க முடியும். பக்கத்திலேயே அதோட ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. யூசுவலா AAA ரேட்டிங்ல இருக்க பாண்டு கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதே AAO இல்ல A இல்ல B இந்த ரேட்டிங்ல இருக்கிறது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இன்னொரு சைடு அதிகமான மெச்சூரிட்டியில இருக்க பாண்ட் யூசுவலா அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். சீக்கிரமா மெச்சூர் ஆக போற பாண்ட் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். ஆனா பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெச்சூரிட்டியில இருக்க பாண்ட்ல போட்டு ரிஸ்க் எடுக்க நான் அதிகமா விரும்ப மாட்டேன். 2 பாண்ட் லிஸ்ட் இருக்கு. ஒன்னத்தோட மெச்சூரிட்டி 2 வருஷம், இன்னொன்னத்தோட மெச்சூரிட்டி 10 வருஷம் இருக்குன்னா நான் இந்த 2 வருஷ பாண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த 10 வருஷ பாண்ட்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ்மே கிடைக்குதுன்னு சொன்னாலும் அது 9வது வருஷத்துல போய் டிஃபால்ட் ஆச்சுன்னா என்னோட மொத்த முதலுக்குமே நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சீக்கிரம் மெச்சூர் ஆகிற பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆனா உங்களோட பர்சனல் நீட்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு தான் பண தேவை இருக்குன்னா 3 வருஷத்துல மெச்சூர் ஆகிற ஏதோ ஒரு பாண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல லாங் டர்ம்ல இருக்க ஒரு பாண்ட்ஸ்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அத நடுவுல பண தேவை இருக்கும்போது செகண்டரி மார்க்கெட்லயும் செல் பண்ணிட்டு போயிடலாம். யூசுவலா பாண்ட்ஸ்க்கு 1 வருஷத்துக்கு மேல தான் மெச்சூரிட்டி இருக்கும். 1 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு பண தேவை இருக்கு, இந்த மாதிரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கான கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஈக்குவலன்ட் ஆப்ஷனை தான் T-bills சொல்லுவாங்க. இந்த T-billsன்றது 1 வருஷத்துக்கும் குறைவான மெச்சூரிட்டி பீரியட்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாண்ட் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஃபண்டமெண்டலான ஒரு क्वेश्चन அட்ரஸ் பண்ணுவோம். நீங்க பாண்ட்ஸ்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணுமா? எல்லாரும் பாண்ட்ஸ் பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி இருந்து யோசிச்சு பாருங்க. பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத ஸ்டெபிலிட்டியும் இல்ல சேஃப்டிக்காகவும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் 7% ரிட்டர்ன் கொடுக்குது. அதே மாதிரி சேஃபா ஒரு பாண்ட் நம்ம சூஸ் பண்ணோம்னா 8% அளவுக்கு ரிட்டர்ன் வரும். இப்போ 10 லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்லயும் இல்லனா பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்ன்றது கணக்கு போட்டா 10 வருஷம் கழிச்சு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் 19.6 லட்சம் சொல்லி வளர்ந்திருக்கும். இங்க பாண்ட்ஸ்ல போட்டது 21,50,000 சொல்லி வளர்ந்திருக்கும். இந்த பாயிண்ட்ல யோசிச்சு பார்த்தா இந்த குறைவான ரிட்டர்ன்ஸ்க்கு பாண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணுமா? நம்ம என்ன சொன்ன மாதிரியே ஒரு பெரிய கேபிட்டல் வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்டேபிளா ஸ்டெடியான இன்கம் ஃப்ளோ வேணும்னா பாண்ட்ஸை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இல்லனா ஆல்டர்னேட்டிவா இன்னும் கேரண்டீடா கொஞ்சம் ரிஸ்க் குறைவா இருக்க ஃபிக்ஸட் டெபாசிட்லயே பாருங்க.
பார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா பாண்ட்ஸ்ன்றது கம்ப்ளீட்லி ரிஸ்க் ஃப்ரீலாம் கிடையாது. பாண்ட்ஸ்ல இன்னும் என்னென்ன ரிஸ்க் இருக்கு, இன்னும் டீடைல்டா பாண்ட்ஸை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இப்போ பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.